ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தர்ஷினி, இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால இருக்கிற மண்டியான்ற ஒரு பகுதியில் இருக்கேன். அங்க ஒரு மாட்டு பால் பண்ணையில தான் இருக்குங்க. இப்போ இங்க சுத்தி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்க ஃபுல்லா இருக்கிறது ஹெச்எஃப் வகை மற்றும் ஜெர்சி வகை மாடுகள் தான் இருக்குது. அதாவது இந்த மாட்டு பண்ணையோட ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இந்த லென்த் வந்து 50 இருக்குது, இந்த வித்து வந்து 18. பார்த்தீங்களா, இந்த மாடுகள்லாம் இப்போ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட். இப்போ என்னன்னா, இங்கே மொத்தமாக 12 மாடுங்க இருக்குதுங்க. இதில் 10 ஹெச்எஃப் வகையான மாடு, அப்புறம் 2 வந்து ஜெர்சி வகையான மாடு. இப்போ யாரோட பண்ணை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகுன்னு ஒருத்தரோட பண்ணைங்க. இவர் 5 வருஷமா இந்த மாட்டு பண்ணையை நடத்தி வந்துட்டு இருக்காரு. அவர் முதல்ல என்னதான் 2 மாட்டுல ஆரம்பிச்சாலும், பால் பண்ணையில தான் நமக்கு லாபம் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு 12 மாடை கொண்டு வந்திருக்காரு. உங்களோட ஃபியூச்சர் ஐடியா என்ன சார் அப்படின்னு கேட்டப்போ, இன்னும் நான் 10 மாடு வாங்கி வைக்க போறேன், அதுல இன்னும் எனக்கு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாட்டு பண்ணையோட அமைப்பு, மாடுகளுக்கு என்னென்ன நோய் வருது, என்ன மாதிரியான தீவனம் கொடுக்கலாம், எத்தனை லிட்டர் பால் கறக்கலாம், நம்ம ரகு சார் எவ்வளவு லாபம் பாக்குறாரு, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கரெக்டாக எப்போ வந்திருக்கோம்னா, மாடுங்களோட லஞ்ச் டைம் எப்போ வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், மாடுங்க இப்போ வந்து பசுந்தீவனம் சாப்பிடுதுங்க. இந்த பசுந்தீவனம் கொடுக்கறதுனால பால் உற்பத்தி நிறையாவே வரும். இதோடையே சேர்த்து நம்ம ரகு சார் மாடுங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அந்த கேட்டல் ஃபீடு கொடுக்குறாரு. கேட்டல் ஃபீடோட புரதச்சத்து, அதாவது இந்த மினரல் மிக்ஸ்னு ஒன்று கொடுக்குறாரு. அந்த மினரல் மிக்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெக்னீஷியம், அயன், கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர் அண்ட் குரோமியம், இது எல்லாமே இந்த மினரல் மிக்ஸ்ல இருக்குதுங்க. இதெல்லாம் போட்டா மாடுங்களுக்கு ரொம்பவும் நல்லது, நம்ம பால் உற்பத்தியும் நல்லா வரும்னு சொல்றாரு. கூடவே இந்த மக்காச்சோளம், அதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கு, அது எல்லாமே நல்லா போட்டுட்டு வர்றாரு. இதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால் உற்பத்தி நல்லாவே வருது. இப்போ பால் உற்பத்தி ஒரு வேளைக்கு நம்ம ரகு சார் எவ்வளோ எடுக்கிறாருன்னா, ஹெச்எஃப்ல இருந்து 10 லிட்டர் கறக்குறாரு. இந்த ஜெர்சி வகையிலேருந்து 6லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் கறக்குறாரு. இது நான் ஒரு வேளைக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு 2 வேளை அவர் பால் கறப்பாராம். அதாவது ஹெச்எஃப் வகை மாடுல இருந்து ஒரு நாளுக்கு 20 லிட்டர் பால் கறக்குறாரு. ஒரு மாட்டுல இருந்து ஜெர்சி வகையில இருந்து 12 லிட்டர் வரைக்கும் கறக்குறாரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த 12 மாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 75 லிட்டர் வரைக்கும் நம்ம ரகு சார் வந்து பால் கறக்குறாரு. இப்போ இந்த மாடுங்களுக்கு நோய் தாக்கம் மோஸ்டா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, காய்ச்சல் வருமா, அதுக்கப்புறம் இந்த மாஸ்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய நோய் வருமா. இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம மாடுங்க இந்த மாதிரி ஒழுங்கா உணவு எடுக்காம போயிடும், ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு ஓரத்துல நின்றுங்க. இந்த மாஸ்டிட்டிஸ் நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், பால் கறக்குறாங்க பாத்தீங்களா, அந்த பால் ஆனது கட்டியாக வரும், நல்லா அந்த தயிர் போல அந்த கன்சிஸ்டன்சில வருமா. இந்த 2 நோய் தாக்கமும் வந்த அறிகுறி தெரிஞ்ச உடனே நீங்க கால்நடை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயே ஆகணும். நானே வீட்டுல வைத்தியம் பாக்குறேன்னு மட்டும் பாத்துறாதீங்க. ஏன்னா நம்ம மாடு வந்து பிள்ளைகளை போட்டு வளர்க்குறோம் இல்லையா, ஸோ அதனால நீங்க அந்த மறக்காம செய்யணும். அப்புறம் இவர் இந்த பண்ணையை அமைச்சிருக்கிற ஒரு விதமே நல்ல டிஃப்ரெண்டா அமைச்சிருக்காருங்க. இங்க பாத்தீங்களா, இங்க நம்ம நடக்கிறதுக்கு இங்க இடம் விட்டுருக்காரு, மாடுங்க வந்து சாப்பிட்றதுக்காக இங்க தனியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே கீழே வந்து ஒரு ஷீட் ஒன்று வச்சிருக்காரு, நல்ல சொரன்னு இருக்குது, ஏன்னா மாடுங்க வந்து வழுக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் அங்கே வந்து நல்ல ஸ்மூத்தாக ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இது ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க, இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட்டியிருக்காருங்க. ஏன்னா இப்போ மாடு இப்படி நிற்கிது பார்த்தீங்களா, இதோட கழிவுகள் எல்லாமே ஈஸியாக அந்த சைடு போயிடும். அந்த சைடு போயிடுச்சுன்னா இவங்களால மாட்டு பண்ணையை சுத்தமாக வச்சுக்க முடியும். சுத்தமாக இருக்கிற பண்ணையில தான் எப்பவுமே நோய் நொடி இல்லாமல் மாடுங்க இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அருமையாக ஒன்று அமைச்சிருக்காரு. இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவர் பாலில் இருந்து மட்டும்தான் லாபம் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். நான் என்ன உங்களுக்கு இவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு சொல்லலை, சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1,20,000 வரைக்கும் பால்ல இருந்து மட்டும் சம்பாதிக்கிறாரு. இது கூடவே மாடு வச்சிருக்கோம்ல, அப்ப மதிப்பு கூட்டி நம்ம விற்கலாம்ல. அந்த மதிப்பு கூட்டுறது என்னன்னா, அந்த மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா, அது 3 மாசத்துக்கு அவருக்கு 8,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இப்போ இந்த மாட்டு பண்ணையை அமைச்சிருக்கிற விதத்திலேயே உங்களுக்கு தெரியும், நல்ல காற்று சுழற்சி நல்லா இருக்குது, நல்ல வெயிலும் படுற மாதிரி இருக்கு, அதாவது நேச்சுரல் லைட்டும் உள்ள வர மாதிரி இருக்கு. சுத்தி மொத்தம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே பச்சை பசேரின்னு தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால மாடுங்களும் நல்ல ஜாலியாக இருக்கும், மாடுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பண்ணை எவ்வளோ சுத்தமா இருக்கு பாத்தீங்களா? இவ்வளோ சுத்தமா இருக்கிறதுனால இந்த மாடுகளும் நல்ல ஹெல்த்தியாவும் இருக்குது, ஆரோக்கியமாவும் இருக்குது, சந்தோஷமாவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மாட்டுப்பண்ணை அமைச்சாலே போதுங்க. இதோட உணவையும் சேர்த்து பார்த்து கொடுத்தோம்னா போதுங்க, நமக்கு பால் உற்பத்தி உண்மையிலேயே அதிகமாகவே நிறையவே கிடைக்கும். இதுதான் ரகு சாரோட ஒரு சீக்ரெட்டான டிப்பு. சரிங்களா? நீங்க வச்சிருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். உங்க மாட்டுக்கு நல்ல சத்தான தீவனம் நீங்க கொடுத்தாகணும். உங்க மாட்டு பண்ணை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்க மாட்டுக்கு நோய் தாக்கம் வராமலையும் இருக்கும். மறக்காம கால்நடை மருத்துவர்கிட்ட அடிக்கடி உங்க மாடுங்களை கூட்டிட்டு போய் காமிங்க. நானே வீட்டு வைத்தியம் பார்க்குறேன்ற மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் இதை மட்டும் தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கும் லாபம் பார்க்கணும், எனக்கும் இந்த மாதிரி மாடு வைக்க கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்குன்னு தனியாக க்யூரேட்டடாக கோர்ஸ் இருக்குது. ரகு சார் மாதிரி இருக்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. அரே பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் மாடெல்லாம் டச் பண்ணுறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப் சொன்ன பார்த்தீங்களா, அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, நம்ம சேனலோட பயோலயும் இருக்குது. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.